இருந்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்க வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரி இப்போதான் சொல்லியிருக்காரு. திராவிட சமூகம் ஒருபோதும் பாரதியாரை ஒரு பார்ப்பனர் என்ற குறுகிய வட்டத்தில் பார்த்தது கிடையாது. பாரதியார் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதியார் இந்திய தேசிய விடுதலைக்கு முனைப்பு காட்டிய விதங்களை பார்த்த தமிழ் சமூகம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாரதியார் என்ற பெயர்லாம் சூட்டியிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். அதே வேளையில் திராவிட அரசுகள் பாரதியாருடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாகவும் அவருடைய வரலாறை மாணவர்கள் தெரிஞ்சுக்கிற விதம் பாட புத்தகங்களையும் வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு பார்ப்பனர் குடும்பமாவது தமிழ் ஆளுமைகளான தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களான திருப்பூர் குமரனா இருக்கட்டும், வாவு சிதம்பரனாரா இருக்கட்டும், சுந்தரலிங்கனாரா இருக்கட்டும், மருதுபாண்டியரா இருக்க, வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், யாருடைய பெயரையாவது ஒரு பார்ப்பனர் சமூகம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டியிருக்கா? இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பார்ப்பனர் என்ற கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை நான் தகர்த்தெறிவேன் அப்படின்னு சீமான் பேசி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் சக்திகளாக உருவெடுப்பதற்கு ஒரு ஏதுவான சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுது.